Let us continue solutions. In the solution non-ideal solution என்ற டாபிக் எடுத்து பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். இந்த நான்-ஐடியல் சொல்யூஷன்ல என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னாக்கா குளோரோஃபார்ம் அண்ட் அசட்டோன் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம். குளோரோஃபார்ம் இந்த குளோரோஃபார்ம் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். அடுத்து அசட்டோன் எடுத்துக்கலாம். அசட்டோன் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண என்ன வருதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன்ல குளோரோஃபார்முக்கும் அசட்டோனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குதுன்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை விட அதிகமா இருக்குது. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை விட அதிகமா இருக்குது. அதே நேரத்துல இதை விடையும் அதிகமா இருக்கு. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை விட அதிகமா இருக்குது. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதை விடவும் அதிகமா இருக்குது. சரி, இந்த மாதிரி கேஸ்ல குளோரோஃபார்முடைய பார்ஷியல் பிரஷரை நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன்ல குளோரோஃபார்ம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பார்ஷியல் பிரஷரை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்கலாம். குளோரோஃபார்ம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பார்ஷியல் பிரஷரை எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம்னா இப்படி P0 குளோரோஃபார்ம் இன்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளோரோஃபார்ம். இது வந்து ரவுல்ஸ் லா பிரகாரம். ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் இவ்வளவு, எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் குளோரோஃபார்ம். இப்போ இங்க குளோரோஃபார்ம்க்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா இதை விட அதிகமா கிடைக்குது. அதனால இதுக்கு எஸ்கேப்பிங் டெண்டன்சி, எவாபரேஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய இதனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா ரவுல்ஸ் லாவை விட கம்மியா இருக்கு. ஸோ ரவுல்ஸ் லாவை விட கம்மியா இருக்கு. ஏன் இதுக்கு வேப்பர் பிரஷர் ரவுல்ஸ் லா எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்குதுன்னா ரவுல்ஸ் லா எப்படி கன்சிடர் பண்ணுதுன்னா ரவுல்ஸ் லா பிரகாரம்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் எப்படின்னா ஈக்குவலா இருக்கணும். அதாவது குளோரோஃபார்ம் இங்க எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே போலதான் குளோரோஃபார்ம் இங்க பிஹேவ் பண்ணணும். அப்படின்னா குளோரோஃபார்ம் மாலிகூல்ஸ்க்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மேக்னிடியூட் இங்கேயும் இருக்கணும். அப்படி இருந்தா ரவுல்ஸ் லாவும் உபயோகிக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குதுன்னா குளோரோஃபார்முக்கு அதிகமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கிடைக்குது அசட்டோனோட இன்னொரு குளோரோஃபார்மை கம்பேர் பண்ணுவோம். அப்போ குளோரோஃபார்ம் இங்க எப்படி இருக்குதுன்னா அதிகமான அட்ராக்ஷன்ல இருக்குது நெய்பரிங் மாலிகூல்ஸோட இங்க இருக்கிறத விட. சோ அதிகமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால இதுக்கு எவாபரேஷன் டெண்டன்சி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்கு. அதனால இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ
குளோரோஃபார்ம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் ரவுல்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்குது. அடுத்து வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோனை பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோன் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம நினைக்கக்கூடியது. ரவுல்ஸ் லா பிரகாரம் பார்க்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம்னா P0 acetone into mole fraction of acetone. இது ரவுல்ஸ் லா பிரகாரம். இதை கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா, எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடியது பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோன். இதுதான் சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த குளோரோஃபார்முடைய வேப்பர் பிரஷரும் இந்த அசட்டோனுடைய வேப்பர் பிரஷரும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் கிடைக்கும். இது ரவுல்ஸோட கம்பேர் பண்ணலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேல்யூ ரவுல்ஸ் லா பிரகாரம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் குளோரோஃபார்ம்னால இவ்வளவு கிடைக்கும், குளோரோஃபார்ம்னால இவ்வளவு கிடைக்கும், அசட்டோன்னால இவ்வளவு கிடைக்கும், அசட்டோன்னால இவ்வளவு கிடைக்கும். இது அசட்டோன்னால கிடைக்கக்கூடியது, இது குளோரோஃபார்ம்னால கிடைக்கக்கூடியது. இந்த சம் என்னன்னு சொல்லுவோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ஆஸ் பர் ரவுல்ஸ். அப்ப ரவுல்ஸ் பிரகாரம் சொல்யூஷன் உடைய வேப்பர் பிரஷர் இவ்வளவு இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் இவ்வளவு இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எப்படி இருக்குன்னா ரவுல்ஸனுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்கு. சரி, இப்போ ரவுல்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி எல்லாம் வேப்பர் பிரஷர்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஏன் ரவுல்ஸோட கம்பேர் பண்றோம்னா, ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சுன்னா ஐடியல் சொல்யூஷன் சொல்லலாம். ஆனா இது ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணல. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லும். இது ரவுல்ஸ் லா ஒபே பண்ணாதனால நான் ஐடியல் சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ இந்த குளோரோஃபார்முக்கு என்தால்பி எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. குளோரோஃபார்முடைய என்தால்பி எடுத்துக்கோங்க. அதே போல அசட்டோனுடைய என்தால்பி எடுத்துக்கணும், சொல்யூஷனுடைய என்தால்பி எடுத்துக்கணும். என்தால்பி எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்த்துட்டு என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லணும். ஸோ என்தால்பி ஆஃப் குளோரோஃபார்ம் எடுத்துக்கணும், என்தால்பி ஆஃப் அசட்டோன் எடுத்துக்கிறோம், என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இப்போ சேஞ்ச் இன் என்தால்பி சொல்லணும். டெல்டா H சொல்யூஷன். டெல்டா H சொல்யூஷன் எப்படி சொல்றது? இப்போ இங்க மாலிகுல்ஸ் இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது இந்த மாலிகுல்ஸ் இடையில கம்பேர் பண்ணும்போது. அதே போல இந்த மாலிகுல்ஸ் இடையில கம்பேர் பண்ணும்போது அட்ராக்ஷன் அதிகமா இருக்குதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்தால்பி கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்க என்தால்பி என்ன ஆகுதுன்னா கம்மியா இருக்குது இந்த சம்மை விட, இங்க ரெண்டு பேரும் ஆட் பண்றதை விட. அப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா என்தால்பி என்ன ஆகுதுன்னா, டோட்டல் என்தால்பி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன்னா நெகட்டிவ் சொல்லணும். அப்போ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து நெகட்டிவ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லணும். சரி, இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த என்தால்பி ஆஃப் சொல்யூஷனை வச்சு இது என்ன சொல்யூஷன் பார்த்தாக்கா, ஐடியல் சொல்யூஷனுக்கு என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து 0. ஐடியல் சொல்யூஷனுக்கு என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து 0ன்னு சொல்றோம்.
இந்த இடத்துல என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் 0 இல்லாதனால இது ஐடியல் சொல்யூஷன் கிடையாது, இது நான் ஐடியல் சொல்யூஷன். அடுத்து சேஞ்ச் இன் வால்யூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த குளோரோஃபார்ம் எடுத்துக்கோங்க, சப்போஸ் 1 லிட்டர் எடுத்துக்கிறீங்க. அசட்டோன் எடுத்துக்கோங்க, சப்போஸ் இது 1 லிட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 1 லிட்டர் இந்த 1 லிட்டர் அப்பனா டோட்டலா எவ்வளவு வால்யூம் மிக்ஸ் பண்றீங்க? 2 லிட்டர்ஸா மிக்ஸ் பண்றீங்க. இப்போ எவ்வளவு வால்யூம் கிடைக்கணும்? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு இருக்கணும் அன்ட்டு பாத்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 லிட்டர்ஸ் விட கம்மியா இருக்கு. ஏன் 2 லிட்டர்ஸ் விட கம்மியா இருக்குது? இங்க லெஸ் தேன் 2 லிட்டர்ஸ் வரும் சொல்யூஷன் உடைய வால்யூம். ஏன்னா இங்க மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது இந்த மாலிகுல்ஸை விட, அதே போல இந்த மாலிகுல்ஸை விட. அப்ப மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் போது மாலிகுல்ஸ் எல்லாம் கிட்ட வருமா இல்லையா? மாலிகுல்ஸ் கிட்ட வருதுனாவே வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தானே ஆகும். அப்போ இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா 2 லிட்டர்ஸ் விட கம்மியா இருக்கனால சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளவு என்று பாத்தீங்கன்னா, சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் நெகட்டிவ் என்று சொல்லுவோம். இப்போ இதை வச்சு இந்த சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன் சொல்லலாமா என்று பாத்தீங்கன்னா, ஐடியல் சொல்யூஷனுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் 0. இங்க 0 இல்லாதனால இது என்னன்னு சொல்றோம்னா நான் ஐடியல் சொல்யூஷன் என்று சொல்றோம். அப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு இந்த நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு டெல்டா வி சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்குது. ஐடியல் சொல்யூஷன்ல இருந்து நெகட்டிவ் டிவியேஷனை காமிச்சிருக்கு. டெல்டா ஹெச் சொல்யூஷன் நெகட்டிவா இருக்குது, ஐடியல் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா இருக்குது. அடுத்து ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது, ரவுல்ஸ் லா எக்ஸ்பெக்டேஷனோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. அப்போ ஐடியல் சொல்யூஷன்னா ரவுல்ஸ் லா ஒபே பண்ணும். ஆனா இது என்ன பண்ணுது? ரவுல்ஸ் லால இருந்து ரவுல்ஸ் லா கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. ஒவ்வொன்றும் இது கம்மியா இருக்குது, இதுவும் கம்மியா இருக்குது, இதுவும் கம்மியா இருக்குது. அப்படின்னா ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது அங்க இருந்து இது எப்படி காமிக்குதுன்னா நெகட்டிவ் டிவியேஷனை காமிக்குது. சரி, இதே போல கேட்டகரியில தான், இந்த மாதிரி கேட்டகரியில தான் இன்னொரு எக்ஸாம்பிள் வருது. அது என்னன்னா பீனால் பிளஸ் அனிலின். பீனால் பிளஸ் அனிலின் இந்த கேட்டகரியில வருது. பீனால் பிளஸ் அனிலின் வந்து இந்த கேட்டகரியில தான் வருது. அப்படின்னா பீனாலையும் அனிலினையும் மிக்ஸ் பண்ணா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ன ஆகணும்? அதிகமாகுதுங்க. இங்க அது மட்டும் இல்லாம கெமிக்கல் ரியாக்ஷன் வேற நடக்குது, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வேற நடக்குது, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸும் அதிகமாகுது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, இந்த மாதிரி கேட்டகரிக்கு நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர். நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர் இந்த எக்ஸாம்பிளையும் இந்த மாதிரி கேட்டகரிக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். அதாவது நெகட்டிவ் டிவியேஷன் என்று சொல்றோம்ல, அதுக்கு இந்த நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டரையும் எக்ஸாம்பிளா சொல்றோம். சரி, அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னாக்கா இன்னொரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எத்தனால் பிளஸ் அசட்டோன் எடுக்கலாம். அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்ப எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் மாலிகுல்ஸ் இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். சோ எத்தனால் மாலிகுல்ஸ் இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து அசட்டோன் எடுத்துக்கலாம். அசட்டோன் மாலிகுல்ஸ் இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா டைபோல் அட்ராக்ஷன். டைபோல் அட்ராக்ஷன் அசட்டோன் மாலிகுல்ஸ் இடையில இருக்கிறது. இந்த எத்தனாலையும் அசட்டோனையும் மிக்ஸ் பண்ணா, இந்த எத்தனாலையும் அசட்டோனையும் மிக்ஸ் பண்றோம். அப்போ கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? எத்தனால் அசட்டோன். இங்க என்ன ஆகுதுன்னா
இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் கிடைக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா என்ன கிடைக்குதுன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் கிடைக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. அதே நேரத்துல இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லக்கூடியது. சோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது இதை விட. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது இதை விட. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லக்கூடியது. சரி, ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி இருக்குது, ரவுல்ஸ் லா பிரகாரம் எப்படி இருக்குது? ரவுல்ஸ் லா பிரகாரம்னா P0 எத்தனால் into mole fraction of ethanol. இது ரவுல்ஸ் லா பிரகாரம். ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால், இது எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க எத்தனால் மாலிகுல்ஸ் வந்து இதுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பாருங்க. டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இதே எத்தனால் மாலிகுல்ஸ் இடையில இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ எத்தனால் மாலிகுலுக்கு இங்க வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குது, இங்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குது. அப்போ எத்தனால் மாலிகுல் வந்து இங்க வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கிறதுனால இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எவாபரேஷனுக்கு எஸ்கேப்பிங் டெண்டன்சி, இதுக்கு எவாபரேஷன் போறக்கூடிய டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அசட்டோன்னால அதிகமாகறதுனால இது நல்லா எவாபரேட் ஆகுது. அப்போ இது கொடுக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும் ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணுவோம். ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணணும்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் சேமா இருக்கணும். சேமா இருந்தாதான் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஆனா இங்க சேம் இல்லைன்றது தெரியுது. அப்போ இதுக்கு இது எப்படி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இது கிடைக்குதுன்னா கம்மியா கிடைக்குது இதை விட. அப்போ இதுக்கு எவாபரேஷன் டெண்டன்சி எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். அதனால எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குது ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணுவோம். அசட்டோன் பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோன், வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோன் எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்கலாம், ரவுல்ஸோட கம்பேர் பண்ணலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் அசட்டோன் into mole fraction of acetone. இது ரவுல்ஸ் லா பிரகாரம். ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோனும் எக்ஸ்பெரிமெண்டலா வேப்பர் பிரஷர் ஆஃப் அசட்டோனும் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த அசட்டோனுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குது எத்தனால்னால. அசட்டோனுக்கு அட்ராக்ஷன் கிடைக்குது எத்தனால்னால. இங்க அசட்டோன் மாலிகுல்ஸ் இடையிலயும் அட்ராக்ஷன் இருக்குது. இங்க எப்படி இருக்குதுன்னா இந்த அசட்டோனுக்கு கிடைக்கக்கூடிய அட்ராக்ஷன் இதை விட கம்மியா இருக்குது. இங்க அசட்டோனுக்கு கிடைக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இதனால இதை விட கம்மியா இருக்குது. சோ இதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா கிடைக்கிறதுனால இதுக்கு எவாபரேஷன் டெண்டன்சி அதிகமா இருக்குது. அதனால ஈஸியா எவாபரேட் ஆகுது. அப்போ இது கொடுக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி இருக்கும் ரவுல்ஸை கம்பேர் பண்ணுவோம். ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது எத்தனால்னால கிடைக்கக்கூடியது P0 எத்தனால் into mole fraction of ethanol. அசட்டோன்னால கிடைக்கக்கூடியது P0 அசட்டோன் into mole fraction of acetone. இந்த சம்மதம் என்னன்னு சொல்லணும்னா ரவுல்ஸ் லா பிரகாரம் கிடைக்கக்கூடிய
வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம சொல்லலாம். இப்போ இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடியது அதிகமா இருக்கும் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது. சரி, இந்த வேப்பர் பிரஷர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த சொல்யூஷன் ரவுல்ஸ்ல ஒபே பண்ணலன்ட்டு தெரியுது. அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து ஐடியல் சொல்யூஷன் கிடையாது நமக்கு தெரியும். சரி, இப்போ என்தால்பி ஆஃப் சொல்யூஷனை வச்சு பார்க்கலாம். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன்னா டெல்டா H மிக்சிங், டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் அதை பார்க்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன், இந்த எத்தனாலுக்கு என்தால்பி இருக்குது, இந்த அசெட்டோனுக்கு என்தால்பி இருக்குது, இந்த சொல்யூஷனுக்கு என்தால்பி இருக்குது. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்கா இருக்குது, கம்பேரிட்டிவா அதிகமா இருக்குது. அதனால இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்கும், ஏன்னா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கனால. அப்ப என்தால்பி இங்க கம்மியா இருக்கும். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது இதை விட, அப்போ அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்குது, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்குது, அப்ப என்தால்பி கம்மியா இருக்குது. இங்க அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் கம்மியா இருக்குது, அப்போ அட்ராக்ஷன் கம்மியா இருக்குதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்குதுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்குதுன்னா என்தால்பி அதிகமா இருக்கு. சோ இங்க என்தால்பி எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இங்க என்தால்பி கம்மியா இருக்குது, இங்க என்தால்பி கம்மியா இருக்குது, இங்க என்தால்பி அதிகமா இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும்போது, சொல்யூஷன் கிடைக்கும் போது என்தால்பி என்ன ஆகுதுன்னா அதிகமாகும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைஸ் ஆகுது, அப்ப என்தால்பி ரைஸ் ஆகுது. என்தால்பி ரைஸ் ஆகுதுன்றதுனால டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும், பாசிட்டிவ், அதாவது எண்டோதெர்மிக் என்று சொல்லணும். இந்த டெல்டா H ஆஃப் சொல்யூஷனை வச்சு பார்க்கும்போது இந்த சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் என்றது தெரியுது. சரி, டெல்டா V மிக்சிங்கை வச்சு பார்க்கலாம். டெல்டா V ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் இன் வால்யூம், அதை வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த எத்தனால் என்ன பண்றேன்னா 1 லிட்டர் எடுத்துக்கிறேன், அசெட்டோனும் 1 லிட்டர் எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றேன். எவ்வளவு வால்யூம் மிக்ஸ் பண்ணிருக்கோம், இது ஒரு 1 லிட்டர், இது ஒரு 1 லிட்டர், அப்படின்னா 2 வால்யூம் 2 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். இது 1 லிட்டர், இது 1 லிட்டர், 2 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும், மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு இந்த சொல்யூஷனுடைய வால்யூம் என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இங்க மாலிகுல்ஸ் இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது, இப்போ அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மாலிகுல்ஸ் தூர தூரமா போகுது, மாலிகுல்ஸ் வந்து விலகி போகுது. தூர தூரமா போகுதுன்னா வால்யூம் எப்படி இருக்கும் பாருங்க. இங்க மாலிகுல்ஸ் இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது, இப்போ மாலிகுல்ஸ் இடையில அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகும், குறையுது. அப்போ மாலிகுல்ஸ் இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மாலிகுல்ஸ் என்ன ஆகும், தூர தூரமா போகுமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்போ இதனுடைய வால்யூம் எப்படி இருக்கும், 2 லிட்டர்ஸை விட அதிகமா இருக்கும். இதை 1 லிட்டர் எடுத்துக்கிறீங்க, இதை 1 லிட்டர் எடுத்துக்கிறீங்க, அப்படின்னா 2 லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்றீங்க. ஆனா இப்போ எப்படி இருக்கும், 2 லிட்டர்ஸை விட அதிகமா இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ இதன் பிரகாரமே இது என்னன்னு சொல்லணும்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லணும். இந்த நான் ஐடியல் சொல்யூஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, வேப்பர் பிரஷர் பாத்தீங்கன்னா ரவுல்ஸை விட கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. என்தால்பி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. வால்யூம் பாத்தீங்கன்னா அதிகமாகுது. எல்லாமே எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரி, இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ஐடியல் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் சைட்ல டீவியேஷன் நடக்குது, அல்ல அதிகமாகுது. அதாவது ஐடியல் சொல்யூஷனா இருந்தா இங்க ஈக்குவல் வந்திருக்கணும், ஆனா இங்க கிரேட்டர் வருதுன்னா பாசிட்டிவ் சைட்ல போகுது. ஐடியல் சொல்யூஷன்னா இங்க 0 வந்திருக்கணும், ஆனா இங்க பாசிட்டிவ் வருதுன்னா பாசிட்டிவ் சைட்ல போகுது, அதே மாதிரி பாசிட்டிவ் சைட்ல போகுது. அப்போ இங்க இருக்கிற சொல்யூஷன் வந்து ஐடியல் சொல்யூஷனோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவ் டீவியேஷன் சைட்ல போயிருக்கு.
இந்த மாதிரி கேட்டகரியில வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வருமா என்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியில வரக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டைசல்பைட் பிளஸ் அசட்டோன். கார்பன் டைசல்பைட் பிளஸ் அசட்டோன் இந்த மாதிரி கேட்டகரியில வருது. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா எத்தனால் பிளஸ் வாட்டர். எத்தனால் பிளஸ் வாட்டர் இந்த சொல்யூஷனும் இந்த மாதிரி கேட்டகரியில வருது. சோ இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா நான் ஐடியல் சொல்யூஷன். அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன்ல இருந்து இந்த சொல்யூஷன் டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷன் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைட். இந்த சொல்யூஷன் என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற இந்த சொல்யூஷனை இது நான் ஐடியல் சொல்யூஷன், ஐடியல் சொல்யூஷன்ல இருந்து டீவியேட் ஆகுது. எல்லாமே எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்கு. இங்க எல்லாமே நெகட்டிவா இருக்கு. சோ இந்த மாதிரி சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன்னா நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் நெகட்டிவ் டிவியேஷன் என்று சொல்லலாம். நெகட்டிவ் டிவியேஷன். இந்த மாதிரி சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன்னா நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் பாசிட்டிவ் டிவியேஷன் என்று நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ் டிவியேஷன் இது என்னன்னு சொல்றேன்னா நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் பாசிட்டிவ் டிவியேஷன் என்று சொல்றோம். ப்ரீவியஸ் கேஸ் என்னன்னு சொல்றேன்னா நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் நெகட்டிவ் டிவியேஷன் என்று நம்ம சொல்றோம். சரி, அப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு பாசிட்டிவ் டிவியேஷன், இன்னொன்னு என்னன்னா நெகட்டிவ் டிவியேஷன் என்று நம்ம பார்த்திருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்றது. இதை செப்பரேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் வேணும், என்ன மெத்தட் அப்ளை பண்ணா ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணலாம். சரி, இப்போ ஐடியல் சொல்யூஷன் வேணும்னா ஒரு 2 காம்போனன்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது பர்ஃபெக்ட் ஐடியல் சொல்யூஷன் பாசிபிலிட்டி இல்லைன்னு பார்த்திருக்கோம். நியர்லி ஆக்டிங் அஸ் ஐடியல் சொல்யூஷன் தான் பாசிபிள்னு பார்த்திருக்கோம். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா NHCl NF10. NHCலையும் NF10ஐயும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. NHCலையும் NF10ஐயும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கோம். சரி, இப்போ இந்த சொல்யூஷன் என்னன்னா ஐடியல் சொல்யூஷன். NHCலையும் NF10ஐயும் மிக்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து நியர்லி ஆக்டிங் அஸ் ஐடியல் சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய NHCலையும் NF10ஐயும் எப்படி நம்ம செப்பரேட் பண்றது என்றதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ NHCலும் NF10ஐயும் மிக்ஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ இங்க 2 பேருடைய பாயிலிங் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிலிங் பாயிண்ட் எதை டிபெண்ட் பண்ணுன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணும். சரி, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல். அதே போல இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். இந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் எதை டிபெண்ட் பண்ணுன்னா சைஸை டிபெண்ட் பண்ணும், சைஸ் ஆஃப் த மாலிகுலை டிபெண்ட் பண்ணும். இங்க சைஸ் ஆஃப் மாலிகுல் கம்மியா இருக்குது, இங்க அதிகமா இருக்குது. ஏன்னா 7 கார்பன்ஸ். அப்போ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்குது. அப்போ இங்க பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது, இங்க பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்குது. சோ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸை வச்சு பாயிலிங் பாயிண்ட் சொல்லிட்டு இங்க பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ், இப்போ டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
ரொம்ப அதிகமா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் 1 கார்பன் தான் டிஃபரன்ஸ். சப்போஸ் இங்க வந்து வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸும் இங்க சப்போஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அப்படி டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுமே சேம் ஃபேமிலி, ரெண்டுத்துலயும் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் தான், ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா கம்மி தான். அப்படின்னு இருக்கும்போது பாயிலிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியா தான் இருக்கு. அப்போ என்ன சொல்லனாக்கா, இத எந்த மெத்தட்ல செப்பரேட் பண்ணலாம்னாக்கா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல செப்பரேட் பண்ணலாம். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். அப்போ இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இந்த 2 காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் வேணும்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இந்த மெத்தட். அப்போ ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இந்த 2 காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரி, அப்போ ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்றோம்னாக்கா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்றோம், டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா கிடையாது. ஏன்னாக்கா எப்போ டிஸ்டிலேஷன் மெத்தடுக்கு போலாம்னா பாயிலிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா டிஸ்டிலேஷன் மெத்தடுக்கு போகலாம். பாயிலிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் போகணும். ஸோ அப்போ ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்றோம். சரி, இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்றது பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணலாம். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல இதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் செப்பரேட் பண்ணலாம். ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் செப்பரேட் பண்றதுக்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஐடியல் சொல்யூஷனுக்கும் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் போது, அதாவது ரவுல்ஸ் லால டிஃபரன்ஸ் இருக்குது, டெல்டா H ஆஃப் சொல்யூஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குது, டெல்டா V ஆஃப் சொல்யூஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குது, இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது எப்படி செப்பரேஷன்ல மொத்தம் ஐடியல் சொல்யூஷனும் நான் ஐடியல் சொல்யூஷனும் சேம் மெத்தட்ல வந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஐடியல் சொல்யூஷன் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியும் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலியம். இதுல காம்போனன்ட்ஸ் இந்த காம்போனன்ட் கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ணிட முடியும். ஆனா நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியாது ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அப்படின்னா கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியாதுன்னா அதனுடைய மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, இதுல 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் என்னென்ன இருக்குதுன்னாக்கா, ஒன்னு எத்தனால் எடுத்துக்கலாம், இன்னொன்னு வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த நான் ஐடியல் சொல்யூஷனை வந்து நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னன்னா எத்தனால் அண்ட் வாட்டர். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு அலோவ் பண்ணுங்க. இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் என்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எத்தனாலுடைய வேப்பர் பிரஷர் என்ன, வாட்டருடைய வேப்பர் பிரஷர் என்ன, அப்போ இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்னன்றது நம்ம பாத்துக்கனாக்கா எப்படி ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல இதை எப்படி செப்பரேட் பண்றதுன்றது நமக்கு ஒரு ஐடியா வரும். எத்தனாலுடைய வேப்பர் பிரஷர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 135 டார் at 40 டிகிரி செல்சியஸ். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55.3 டார் at 40 டிகிரி செல்சியஸ்.
இப்போ யாருக்கு வேப்பர் பிரஷர் அதிகம்னா எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் அதிகம். ஏன்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் கம்மி, ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க அதிகம். எப்படி என்ன பாத்தீங்கன்னா, எத்தனால்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். எத்தனால்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான் எத்தனால்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பார்க்கலாம். வாட்டர்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங், இங்கேயும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்படி இருக்கும்போது ஏன் வேப்பர் பிரஷர்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது? இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே போல ஒரு எத்தனால் மாலிகுல் எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கணும். இந்த வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் என்னன்றது பார்க்கலாம். இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாண்ட். திஸ் மேக்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர் மாலிகுல். இப்போ இந்த பாண்டை வச்சு இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் சொன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகும் இன்னொரு வாட்டர் மாலிகுலோட. இந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன் பாண்டிங் போது இன்னொரு வாட்டர் மாலிகுலோட. இந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன் பாண்டிங் போது இன்னொரு வாட்டர் மாலிகுல். அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் பாத்தீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்குதுன்னா நெய்பரிங் மாலிகுல்ஸோட 4 வாட்டர் மாலிகுல்ஸோட 4 நெய்பரிங் வாட்டர் மாலிகுல்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங் போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங் போகும். இந்த எத்தில் குரூப் வந்து நான் போலார் குரூப்பா இருக்கறனால ஹைட்ரஜன் பாண்டிங் போகாது. அப்போ ஒவ்வொரு எத்தில் ஆல்கஹால் மாலிகுலும் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு எத்தில் ஆல்கஹால் மாலிகுல்ஸும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் 4 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. ஆக்சுவலி மாலிகுலர் மாஸை பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் இங்க கம்மியா இருக்கும், இங்க மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கும். வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் கம்மி, எத்தனாலுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகம். மாலிகுலர் மாஸ் இப்படி இருந்த போதிலும் இதுக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். இதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது, இதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. அப்போ இந்த வேப்பர் பிரஷர்ல யாரு டாமினன்ட் ஃபேக்டரா பிளே பண்றாங்கன்னா ரோல பாத்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் டாமினண்டா ரோல பிளே பண்ணுது மாலிகுலர் மாஸை விட. சோ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா கிடைக்குது இதை விட, அதனால இங்க வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது இதை விட. சரி, இப்ப வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வேப்பர் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா ஈஸியா பாயில் ஆகும்ன்றது நமக்கு தெரியும். வேப்பர் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா ஈஸியா பாயில் ஆகும், வேப்பர் பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா ஈஸியா பாயில் ஆகும். இப்போ இந்த எத்தனாலையும் வாட்டரையும் நம்ம செப்பரேட் பண்ண போறோம் இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா. இப்போ ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறோம். இந்த ஃபிளாஸ்க்ல என்ன பண்றீங்கன்னாக்கா